2015 ஜனவரி 27 இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஒரு கடிதம் எழுதும். அதை பற்றி பாஜகவினர் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த விவகாரத்தை வந்து ப்ராப்பராக சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம், அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வேற சில சிக்கல்களை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாருங்கண்ணா ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இது சென்சிட்டிவாக தானே ஹேண்டில் பண்ணுறோம். 1974 இன்சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணது யார்? இவங்க கட்சி அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு இன்சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு சென்சிட்டிவ் பற்றி காங்கிரஸ் பேசுவதற்கு எந்தவித அடிப்படை தார்மீக உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அன்னைக்கு நீங்கள் இதே சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணல. அன்னைக்கு எதற்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்குனீங்க? எதற்கு தாரை வார்த்தீங்க? அன்னைக்கு நீங்கள் எதுவுமே எல்லாம் இன்சென்சிட்டிவாக கொடுப்பீங்க. நீ கேள்வி கேட்டாலும் கூட அது இன்சென்சிட்டிவா. அதனால் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களுக்கும் தெரியும், கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் மாபெரும் துரோகம் செய்திருக்கிறது. அவங்க என்னதான் தம்மா தும்மான்னு குதிச்சாலும் கூட தமிழக மக்கள் அவர்களை விடப்போவது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.